ஆசீர்வாதம் என்பது தொட முடியாத ஒரு ஆவிக்குரிய சக்தி. அந்த ஆவிக்குரிய சக்தி என் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது சரீரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆசீர்வாதங்கிறது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய உன்னதத்தின் பலன், கத்தற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மையான ஈவு. ஆசீர்வாதங்கிறது இந்த உலகத்தில் உள்ள காரியம் கிடையாது, வீழ்ந்து போன உலகத்தில் இருக்கிற காரியம் கிடையாது, பிசாசிட்டிருந்து வர்றதும் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது கத்தற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு உன்னதத்தின் பலன், உன்னதத்தினுடைய ஆற்றல், an empowerment to succeedங்கிறாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு ஆற்றல். இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம் என்றால் மெய்யாவே தெரியல. ஆசீர்வாதம் என்றால் என்னென்று சபை மக்களுக்கு தெரியலங்கிறத காட்டு. ரெண்டாவது காரியம், பிரசங்கிமார்களுக்கு தெரியல. அந்த சர்ச்சுக்கு போனால் ஆசீர்வாதமாங்க. அவங்க ஆசீர்வாதத்துக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாமல் இருக்காங்க. ஆசீர்வாதம் வேற, பணம் வேற, ஐஸ்வர்யம் வேற. இங்கே சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய மக்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய விழிப்புணர்வு கிடையாது. யூத மக்களுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. யூத மக்கள் ஆசீர்வாதம்னா அவங்க பணம் பொருள்னு பார்ப்பது கிடையாது. நம்முடைய மக்களில் ஆசீர்வாதம்னா பணம் பொருள் வீடு காரு இதைத்தான் ஆசீர்வாதம் பார்க்குறாங்க. அவங்க பணத்தையும் பொருளையும் ஆசீர்வாதமாக பார்ப்பது கிடையாது. அதனுடைய விளைவாக, ஆசீர்வாதத்தினுடைய விளைவாக பணமும் பொருளும் வருகிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நம்ம மக்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பார்க்க, இன்னொரு மனிதனோட வாழ்க்கையில் நிறைய பணம் இருக்குது, பொருள் இருக்குது, கார் இருக்குது, நல்ல ஒரு நிறைவான வீடு இருக்குன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறோம். அவனை பார்க்க நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சமாக பணம் இருக்குது, வாழ்க்கை அப்படியே கைக்கும் வாய்க்கு இருக்கும்னா நான் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பொருள் இருந்தாலும் பொருள் இல்லை என்றாலும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அதை சிந்திக்கணும், அதை யோசிக்கணும், அதோடு நான் இணைந்து கோஆப்ரேட் பண்ணி ஈல்டு பண்ணி வாழ தெரியணும். இப்போ ஒரு மனிதன் நிறைய பொருள் இருக்குது, பொருள் திடீர்னு தொலைஞ்சு போச்சு இல்லை திருடிட்டு போயிட்டான்னா அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான்னு கிடையாது. ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் இழந்து போகவே முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவொன்னே உங்கள் மேலே கர்த்தர் வைக்கிறார், இழந்து போக முடியாத ஒரு காரியம். ஒருவேளை எல்லாமே எரிஞ்சு போனால் கூட நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அதை பல மடங்கு நம்மால் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் வாழ்க்கையின் பங்காக இருக்குது என்றால் இழந்ததை பார்க்கலும் அதிகமான விதத்தில் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஆசீர்வாதங்கிறது ஒரு காணப்படாதது, தொட்டு உணர முடியாதது, தடவி பார்க்க முடியாது. ஆனால் ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது என்றால் தொடக்கூடிய காணக்கூடியதில் அது மாறும். இந்த வசனத்தை ஒரு டிரான்ஸ்லேஷனில் போடுறேன். தமிழில் பார்க்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கொட்டான் இருக்கு. இது காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். இட் இஸ் த லார்ட்ஸ் பிளஸிங் தட் மேக்ஸ் அ பர்சன் ரிச். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனை ரிச்சாக மாற்றுதுன்னா உருவாக்குது. நீதிமான் ஆனோம் இருக்கு இல்லையா, அப்படி அவனை ஐஸ்வர்யவன் ஆக்குகிறது. அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆட்ஸ் நத்திங் டு இட். அந்த நம்முடைய கடின உழைப்பு அந்த ஆசீர்வாதத்தோடு இணைகிறதுனால ஆசீர்வாதம் அதிகமாக வரும் கிடையாது. நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன், என் மாம்சத்தில் எவ்வளவு செயல்படுகிறேன், அது ஆசீர்வாதத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக. ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய தலையின் மேல் இருக்கிறது. நான் செய்கிற செயல்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அந்த ஆசீர்வாதம் என் மேலே இருக்கு. அதை நான் எப்படி சிந்திக்கிறேன், எப்படி யோசிக்கிறேன், அதோடு இணைந்து எப்படி செயல்படுகிறேன், அதோடு எப்படி என் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணுகிறேன், விசுவாசத்தை கலக்குகிறேங்கிறது தான், கலக்கிறேன்னா அதோட சேர்க்கிறேன் என்பது தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்த டிரான்ஸ்லேஷன், இது மெசேஜ் பைபிள். காட்ஸ் பிளஸிங் மேக்ஸ் லைஃப் ரிச். கர்த்தருடைய ஆசீர்வாதம் லைஃப்பை ரிச்சாக மாற்றுது. எத்தனை பேர் ரிச்சாக வாழ விரும்புகிறீங்க? அந்த ஆசை இல்லைன்னா மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். வெறும் ரிச்சுன்னா பணத்தில் மட்டும் இல்லை, எல்லா ரீதியிலும் ரிச்சாக இருக்கணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருக்கு பார்த்தீங்களா, தேவனை குறித்து இரக்கத்தில் ரிச்சாக இருக்கணும், ஞானத்தில் ரிச்சாக இருக்கணும்,
அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிச்சாக இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிச்சாக மாற்றுது. வெறும் மெட்டீரியல் மட்டுமல்ல, எல்லா ரீதியிலையும். நத்திங் வி டூ கேன் இம்ப்ரூவ் ஆன் காட். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் அந்த ஆசீர்வாதத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. நான் சில காரியம் செய்கிறேன், மத சம்பந்தமான சில காரியங்கள் செய்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் நாட்கள் அதிகமாக கூடிருச்சு, என் செயல்பாடுகள் சரியில்லை அதனால் ஆசீர்வாதம் குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. இந்த ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க தேவனுடைய பார்ட்டு. அந்த பக்கம் நான் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் மேலே எந்த ஆசீர்வாதம் இருந்ததோ அதே ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். அதை நான் எப்படி விசுவாசிக்க போகிறேன், எப்படி சிந்திக்க போகிறேன், எப்படி யோசிக்க போகிறேங்கிறத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நோ டிரான்ஸ்லேஷன். இது ஆம்பிளிஃபைடு பைபிள். The blessing of the Lord, it makes truly rich, and he adds no sorrow with it, neither does toiling increase it. நான் வேதனைப்படுகிறது, கஷ்டப்படுகிறது, பாடுபடுகிறது அந்த ஆசீர்வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணாது. நான் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை கூட்டுறதுக்கு இருந்துட்டு போங்க, அதனால ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் மாம்சீகமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு கையும் வைக்க முடியாதுன்னு அது தேவனுடைய பார்ட்டு. அந்த எண்டில் நீங்கள் செயல்படவே முடியாது. நம்முடைய எண்டில் எப்படி அது இணைவது, அதை சிந்திப்பது, அதோடு இணைந்து கோஆப்ரேட் பண்ணி வாழுகிறத வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் ஆசீர்வாதத்தை குறித்து, ஆசீர்வாதம் என்பது தொட முடியாத ஒரு ஆவிக்குரிய சக்தி, கண்டு உணர முடியாத ஒரு ஆவிக்குரிய சக்தி. அந்த ஆவிக்குரிய, அதான் முதல் காரியம். அந்த ஆவிக்குரிய சக்தி என் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது தொட்டு உணரக்கூடிய காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. சரீரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகிறது.